Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டா வழங்க கோரி பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தும்பேரி ஊராட்சியில் வசிக்கும் சிலர் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் தங்கள் பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் பள்ளிக்கூடம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது குறித்து நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தும்பேரி கூட்டு சாலை பேருந்துகளை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஏவல்துறை அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு நிலவியது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே வந்தார், சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன். சார் எங்கள் ஊரில் எங்களுக்கு ஆஸ்பத்திரி வேணும், பிரசவ ஆஸ்பத்திரி எங்களுக்கு இங்கே கட்டி கொடுங்க, நாங்கள் அவ்வளோ தொலைவு போக முடியாது, அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுங்க. மாட்டு ஆஸ்பத்திரியில் பசங்களுக்கு பாத்ரூம், இன்னுமே பாத்ரூம் வசதி ஹைஸ்கூலில் கூட ஒன்றுமே பாத்ரூம் வசதி இல்லை. ஜென்ஸ் பசங்க வெளியில் தான் போய் மனங்களுக்கு யூரின் போதுமா, அதனால் நாங்கள் எங்களுக்கு அது முன்ன இன்னி வரையுமே அது வசதியே இல்லை. சென்னை மணலி புதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டுமான பணி பாதுகாப்பற்ற முறையில் நடந்து வருவதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். மணலி புதுநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகின்றன. அதிலும் கம்பிகள் கட்டும் பணியானது தடுப்பு வேலிகள் எதுவும் அமைக்கப்படாமல் பாதுகாப்பற்ற முறையில் நடைபெறுகிறது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை கொருக்குப்பேட்டை மேம்பாலத்தின் நடைபாதை உடைந்துள்ளதால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஆர்கே நகர் தங்க சாலையை இணைக்கும் மேம்பாலத்தின் நடைபாதை உடைந்துள்ளதால் இந்த பகுதியை சமூக விரோதிகள் மதுபான பாராக மாற்றியுள்ளனர். நடைபாதை முழுவதும் சமூக விரோதிகள் மது குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்து போட்டிருப்பதால் பொதுமக்கள் அவசரத்தில் கூட இதனை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. புரட்சி தலைவி அம்மாவால் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி போர்டு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சீர் செய்யாமல் இருப்பதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர்.